ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த சமூக பொறுப்பினருடைய வகைகள் என்னென்ன அப்படின்னா, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் கேன் ப்ராப்ளி பி டிவைடட் இன்டு 4 கேட்டகரிஸ். இதை வந்து 4 வகையாக பிரிக்கலாம். அது என்னென்ன ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எக்கனாமிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது பொருளாதார பொறுப்புணர்வு என்று சொல்லக்கூடியது. A business enterprise is basically an economic entity and therefore its primary social responsibility is economic. அதாவது அடிப்படையில் பார்க்க போனா இந்த பிஸ்னஸ் உடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய பொருளாதார நலனை வந்து மேம்படுத்திக் கொள்றது தான். அதாவது லாபம் சம்பாதிக்கணும். That is, produce goods and services that society wants to sell them with profit. Goods ப்ரொடியூஸ் பண்ணி லாபத்தை சம்பாதிக்கணும். There is a little discretion in performing this responsibility. ஸோ அப்போ பொருளாதார ரீதியாக என்ன அர்த்தம் அப்படின்னா, மக்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்து தான். தென் பல சமூக பொறுப்புகளும் வந்து இதனால வந்து நிறைவேற்றப்படுது. நெக்ஸ்ட் லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி. லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டினா அந்த சட்ட பொறுப்புணர்வு என்று சொல்லக்கூடியதான் நம்ம லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்றோம். எவ்ரி பிஸ்னஸ் ஹேஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஆப்ரேட் வித்தின் தி லாஸ் ஆஃப் தி லேண்ட். அதாவது ஒவ்வொரு தொழில் அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதற்கான சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படுத்துவதற்கான அந்த வடிவமைப்பை வந்து ஏற்படுத்தி இருக்கணும். ஸோ அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. சின்ஸ் திஸ் லாஸ் ஆர் மீன் ஃபார் தி குட் ஆஃப் தி சொசைட்டி அண்ட் லா அபைண்டிங் என்டர்பிரைஸ் இஸ் எ சோசியலி ரெஸ்பான்சிபிள் என்டர்பிரைஸ் as well. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த அந்த சட்டத்திட்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சமுதாய நலனை வந்து கருத்தில் கொண்டுதான் உருவாக்கப்பட்டது. ஆகவே அந்த வியாபார அமைப்பும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சமூக பொறுப்புணர்வை உள்வாங்கி கொண்டு உள்ளுணர்வாக கொண்டுதான் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சரிங்களா? ஸோ லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டினா ஸோ சட்டத்திட்டத்தை உட்பட்டு அந்த கம்பெனி ரன் ஆகுது. அது சமயம் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் கொஞ்சம் உள்ளுணர்வாக எடுத்துக்கொண்டுதான் செயல்படக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம எதிர்பார்க்கறதா இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த தொழில் எத்திக்கல் அப்படின்னா அந்த தொழில் நன்னெறிமுறை அப்படிங்கிறது சொல்லணும். ஸோ அந்த எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு என்ன? திஸ் இன்க்ளூட்ஸ் த பிஹேவியர் ஆஃப் தி ஃபர்ம் தட் இஸ் எக்ஸ்பெக்டட் பை சொசைட்டி பட் நாட் கன்ஃபைட் இன் லா. அதாவது சமுதாயத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வகையான பொறுப்பு என்ன அப்படின்னா, அதாவது இந்த மாதிரியான ஒரு பொறுப்புகள் பார்த்தீங்கன்னா சட்டத்தில் வந்து குறிப்பிடப்படாமலே இருக்கும். அப்படி என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பெக்டிங் த ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் அண்ட் டிக்னிட்டி ஆஃப் பீப்புள் வைல் அட்வர்டைசிங் ஃபார் ஏ ப்ராடக்ட். அதாவது உதாரணமா ஒரு நிறுவனம் வந்து ஒரு பொருளை வந்து விளம்பரம் செய்யும் பொழுது அந்த விளம்பரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மத உணர்வையும் அந்த மக்களுடைய கண்ணியமும் இது எல்லாமே மதிக்கக்கூடிய வகையில வந்து இருக்கும். விளம்பரம் அப்படின்னா எல்லாத்தையுமே மதிக்கக்கூடிய வகையில் இருக்கும். சரிங்களா? ஸோ there is an element of voluntary action in performing this responsibility. ஸோ இந்த மாதிரியான பொறுப்புகளை வந்து தொழிலமைப்புகள் தானாகவே விருப்பப்பட்டு கடைபிடிக்க வேண்டும். சரிங்களா? ஸோ அப்படி இருந்தால் தான் அதை தான் வந்து எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்றோம். நெக்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷனரி ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது தன் விருப்ப பொறுப்புணர்வு தான் நம்ம டிஸ்கிரிஷனரி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றோம். பாருங்க, this refers to purely voluntary obligation that an enterprise assumes, for instance providing charitable contributions to educational institutions or helping the affected people during floods or earthquakes. அதாவது இந்த மாதிரியான பொறுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் மேற்கொள்ளக்கூடிய அந்த தன்னார்வ நடவடிக்கைகளை தான் குறிக்குது. சரிங்களா? அது என்ன அப்படின்னா, அதாவது கல்வி நிறுவனங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நன்கொடை கொடுக்கறது, வெள்ளம் நிலநடுக்கம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களுக்கு வந்து போய் உதவி செய்யுது. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா it is the responsibility of the economic management to safeguard the capital investment by avoiding speculative activity and undertaking only healthy business ventures which give good returns on investment. ஸோ இந்த மாதிரி அந்த தொழில் அமைப்புகள் பார்த்தீங்கன்னா மூலதனத்தை வந்து இந்த மாதிரி முதலீடு செய்யறதுனால வேற பிஸ்னஸ் முதலீடு செய்யறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தரமிக்க ஒரு நிறுவனம் இந்த மாதிரி ஒரு முதலீட்டாளர்களுடைய வருமானத்தை வந்து உயர்த்துவதற்கான இதை செய்யலாம். சரிங்களா? ஸோ அதுதான் டிஸ்கிரிஷனரி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றது. ஸோ அதாவது நிலநடுக்கம் நன்கொடை இந்த மாதிரி அதாவது ஒரு பொறுப்புணர்வு நிறுவனம் அப்படின்னாவே அந்த தன்னார்வ நடவடிக்கையை வந்து மேம்படுத்துறது தான். மேம்படுத்த அப்படின்னா எப்படின்னா கல்வி நிறுவனங்களுக்கு வந்து நன்கொடை கொடுக்கறது,
வெள்ளம், நிலநடுக்கம் இதனால் பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள மக்களுக்கு வந்து உதவி செய்யுது. இது மட்டும் இல்லாம இந்த தொழிலமைப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மூலதனத்தை கேபிட்டலை அந்த ஊக வணிகத்துல ஸ்பெகுலேட்டிவ்ல வந்து முதலீடு செய்வதை தவிர்த்து ஒரு நல்ல பயன்தரமிக்க நிறுவனத்தில் வந்து முதலீடு செய்து அந்த முதலீட்டாளர்களுடைய வருமானத்தை வந்து உயர்த்துவது போன்ற பொறுப்புகள் வந்து அதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா டிஸ்கிரிஷனரி ரெஸ்பான்சிபிலிட்டி, தன்விருப்ப பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம், பொறுப்புணர்வு அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்டட் குரூப்ஸ். இந்த பல்வேறு வகையான ஆர்வக குழுக்களுக்கான அந்த பொறுப்புணர்வுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆஃப்டர் ஐடென்டிஃபையிங் தி கான்செப்ட் and the importance of social responsibility of business, the various responsibilities that a business has towards different groups with whom it interacts and discussed below. இந்த தொழிலுடைய சமூக பொறுப்புணர்வு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அடிப்படை கோட்பாடுகள், அதனுடைய முக்கியத்துவம் இதெல்லாம் தெரிஞ்சு கொண்ட பின்பு அந்த தொழில் வந்து அக்கறை கொண்ட ஒரு பல்வேறு குழுக்களுக்கு வந்து என்னென்ன பொறுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே நம்ம பார்க்கலாம். அதாவது the business generally interacts with owners, investors, employees, suppliers, customers, competitors, government and society. ஸோ அந்த தொழிலமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக இந்த மாதிரியான நபர்களுடன் தான் வந்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக வந்து எடுத்து பண்ணுறாங்க. யாரெல்லாம் அப்படின்னா ஸோ அதுதான் சொல்கிறாங்க, ஓனர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், எம்ப்ளாயீஸ், சப்ளையர்ஸ், கஸ்டமர்ஸ், காம்படிட்டர்ஸ், கவர்மெண்ட் அண்ட் சொசைட்டி. தென் they are called as interested groups because by each and every activity of business the interest of these groups is affected directly or indirectly. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பார்த்தீங்க அப்படின்னா இவர்களை வந்து தாக்குது அப்படின்னா அது வந்து ஒரு தாக்குது. சரிங்களா? பாருங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் டுவர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்டட் குரூப் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நம்ம பார்த்ததே தான், ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் இன்வெஸ்டர்ஸ், எம்ப்ளாயீஸ் அதாவது ஒர்க்கர்ஸ், கன்சியூமர்ஸ், கவர்மெண்ட், லோக்கல் கம்யூனிட்டி, என்விரான்மெண்ட், ஜெனரல் பப்ளிக். சரிங்களா? ஸோ இவங்களெல்லாம் தான் வந்து பாதிக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் ஓனர்ஸ். அதாவது இந்த பொறுப்புணர்வு பார்த்தீங்க அப்படின்னா உரிமையாளர் மீதான பொறுப்புணர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ் ஆர் தி பர்சன்ஸ் ஹூ ஓன் தி பிஸ்னஸ். ஸோ எவர் ஒருவர் வந்து சொந்த ஒரு மூலதனத்தை போட்டு முதலீடை போட்டு தொழிலை தொடங்குறாரோ அவர் தான் நம்ம அதில் ஏற்படுகிற லாபமா நட்டமா எல்லாத்தையும் அவரையே சார்ந்தது. சரிங்களா? ஸோ அவர் தான் நம்ம ஓனர்னு சொல்கிறோம். தி கான்ட்ரிபியூட் கேபிட்டல் அண்ட் பியர் தி பிஸ்னஸ் ரிஸ்க். வரக்கூடிய லாபம் நட்டமா அவரே தான் சாரும், அவர் தான் முதல் போடுறாரு. த பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் டுவர்ட்ஸ் இட்ஸ் ஓனர்ஸ் ஆர். அவருடைய முதன்மையான அந்த பொறுப்பு என்ன அப்படின்னா ரன் தி பிஸ்னஸ் எஃபெக்டிவ்லி. அவருடைய பிஸ்னஸ் வந்து எஃபெக்டாக ரன் பண்ணணும்னு நினைப்பாரு. ரெண்டாவது ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் கேபிட்டல் அண்ட் அதர் ரிசோர்சஸ். அவர் போடக்கூடிய கேபிட்டலும் அந்த சோர்சஸையும் வந்து அந்த சரியான முறையில் வந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது. க்ரௌத் அண்ட் அப்ரிசியேஷன் ஆஃப் கேபிட்டல். அடுத்தது அந்த மூலதனத்தின் மீதான அந்த வளர்ச்சியை வந்து வளர்ச்சியடை செய்கிறது. தென் ரெகுலர் அண்ட் ஃபேர் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் இன்வெஸ்டட். ஸோ நம்ம போட்ட அந்த கேபிட்டல் வந்து ரிட்டர்ன் கிடைக்கணும். ஸோ அதுதான் பிஸ்னஸ். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஓனருடைய பொறுப்புகள். சரிங்களா? நெக்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் இன்வெஸ்டர்ஸ். அந்த முதலீட்டாளருடைய பொறுப்பு என்ன அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் ஆர் தோஸ் ஹூ ப்ரொவைட் ஃபினான்ஸ் பை வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டிபெஞ்சர்ஸ், பாண்ட்ஸ், டெபாசிட் எக்ஸெட்ரா. அதாவது யார் ஒருத்தர் வந்து அவருடைய பணத்தை வந்து டிபெஞ்சர்லையோ கடன் வீட்டு பத்திரத்துலையோ பாண்ட்ஸ்லையோ டெபாசிட்லையோ போட்டு வைக்கிறதா அவர் தான் நம்ம இன்வெஸ்டர்ஸ் சொல்கிறோம். பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங் பப்ளிக் ஆர் ஆல் இன்க்ளூடட் இன் திஸ் கேட்டகரி. எல்லாருமே பேங்காக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டிங் பப்ளிக்காக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே நம்ம இன்வெஸ்டர்ஸ் தான் சொல்கிறோம். அவங்களுடைய பொறுப்புகள் என்னென்ன அப்படின்னா the responsibility of the business towards its investors. அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ensuring safety of their investment. போடக்கூடிய பிஸ்னஸில் அவங்க போடக்கூடிய பணத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு இருக்கணும். ரெண்டாவது ரெகுலர் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரெகுலராக அவங்க வந்து வட்டி வந்து கிடைக்கணும். தென் டைம்லி ரீபேமெண்ட் ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட். அந்த டைமுக்கு வந்து அந்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து அவருக்கு வந்து திருப்பி கொடுக்கணும். ஸோ இது எல்லாம் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த முதலீட்டாளருடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் எம்ப்ளாயீஸ். இந்த பணியாளர்கள் மீதான பொறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். பிஸ்னஸ் நீட்ஸ் எம்ப்ளாயீஸ் ஆர் ஒர்க்கர்ஸ் டு ஒர்க் ஃபார் இட். ஸோ எந்த ஒரு தொழில் அமைப்பாக இருந்தாலும் சரி அந்த ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ்னுடைய தொழிலாளர்களும் மிக முக்கியமான ஒன்று இல்லைங்களா? ஸோ திஸ் எம்ப்ளாயீஸ் புட் தேர் பெஸ்ட் எஃபோர்ட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த பிஸ்னஸ்.
ஸோ அந்த எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணாங்க, அந்த பிஸ்னஸ் வளர்ச்சிக்காக பாடுபடுவாங்க. ஸோ இட் இஸ் த பிரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எவ்ரி பிஸ்னஸ் டு டேக் கேர் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தேர் எம்ப்ளாயிஸ். ஸோ அந்த மாதிரி அந்த பணியாளருடைய மனநிறைவை பெறுவதன் மூலமாக அந்த நிறுவனத்தின் அனைத்து செயல்களும் வந்து வெற்றியடைய வாய்ப்பு இருக்குது. பாருங்க, இஃப் தி எம்ப்ளாயீஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைடு, அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆனாங்க அப்படின்னா எஃபிஷியன்ட் அண்ட் தென் த ஒன்லி பிஸ்னஸ் கேன் பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ அந்த பணியாளருடைய தேவையை வந்து நம்ம ஒரு நிறுவனம் நிறைவேற்றுச்சு அப்படின்னா ஸோ அவங்க கட்டாயம் அந்த நிறுவனம் சக்ஸஸ் அடைகிறது வாய்ப்பு இருக்கு. த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் டுவர்ட்ஸ் இட்ஸ் எம்ப்ளாயீஸ் இன்க்ளூட். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பணியாளர்கள் தொடர்பான அந்த பொறுப்புணர்வு என்னென்ன அப்படின்னா டைம்லி அண்ட் ரெகுலர் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் அண்ட் சேலரி. ஸோ டைமுக்கு வந்து அந்த எம்ப்ளாயிஸ்க்கு வந்து சேலரி கொடுக்கணும், வேஜஸ் கொடுக்கணும். தென் ப்ராப்பர் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் அம்யூனிட்டிஸ். அதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாயிஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த சூழ்நிலை வந்து உருவாக்கி அதுக்கான வாய்ப்புகள், வெல்ஃபேர் அம்யூனிட்டிஸ் வந்து வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். ரெண்டாவது, ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பெட்டர் கேரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ். அடுத்தது, அந்த நல்ல தொழில் வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். ஜாப் செக்யூரிட்டி as well as social security like facilities provided provident fund, group insurance, pension, retirement benefits. ஸோ ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிஎஃப் கொடுக்கணும், தென் இன்சூரன்ஸ் கொடுக்கணும், பென்ஷன் கொடுக்கணும், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட், இதெல்லாம் கொடுத்தா தான் வந்து அந்த எம்ப்ளாயிஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட், இதெல்லாம் தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுடைய எம்ப்ளாயி மேலே. தென் பெட்டர் லிவிங் கண்டிஷன்ஸ் லைக் ஹவுசிங், டிரான்ஸ்போர்ட், கேன்டீன், க்ரீச்சர்ஸ் எக்ஸெட்ரா. அதாவது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வீட்டு வசதி ஏற்படுத்துவது, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்து, கேண்டீன் வசதி ஏற்படுத்து, தென் க்ரீச்சர்ஸ், அதாவது குழந்தைகளுக்கு காப்பகம் ஏற்படுத்துது, இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தா தான் அந்த எம்ப்ளாயிஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். தென் டைம்லி ட்ரைனிங் அண்ட் ஸோ அந்த டைமுக்கு வந்து ட்ரைனிங் டெவலப்மெண்ட் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் சப்ளையர்ஸ். அதாவது அந்த பொருள் சப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்னென்ன பொறுப்புணர்கள் அப்படின்னா சப்ளையர்ஸ் ஆர் பிஸ்னஸ் மேன் ஹூ சப்ளை ரா மெட்டீரியல் அண்ட் அதர் ஐட்டம்ஸ் required by manufacturers and traders. அதாவது அந்த உற்பத்தியாளர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் தேவையான அந்த கச்சா பொருட்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ரா மெட்டீரியல் வந்து யார் கொடுக்குறாரோ அவரை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சப்ளையர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? தென் அந்த சப்ளையரை வந்து நுகர்வோர் வந்து அந்த சப்ளையர் பாருங்க, certain suppliers called distributors. அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சப்ளை finished products to the consumers. The responsibility of the business towards these suppliers. ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கிவிங் ரெகுலர் ஆர்டர் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ். ஸோ பொருளை வந்து கொள்முதல் செய்வதற்கான அந்த தொடர்ந்து ஆணையை வந்து கொடுக்குறது, ரெகுலராக ஆர்டர் கொடுக்குது. தென் டீலிங் ஆன் ஃபேர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அடுத்தது, அந்த நியாயமான விதிமுறைகளை வந்து பொறுப்புணர்களை வந்து கொடுக்குறது. தென் அவைலிங் ரீசனபிள் கிரெடிட் ஃபேரியர். அடுத்தது, கடனுக்கென அந்த காலக்கெடுவை வந்து நியாயமான முறையில் வந்து கொடுக்குறது. தென் டைம்லி பேமெண்ட் ஆஃப் டியூஸ். அந்த கடன் தொகை வந்து தவணை காலத்திற்குள்ளார வந்து திருப்பி செலுத்துறது. ஸோ இதெல்லாம் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் சப்ளையர். ஸோ ஒரு பிஸ்னஸ் கன்சர்ன் அவங்களுடைய சப்ளையருக்கு வந்து கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அடுத்தது, ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் கஸ்டமர்ஸ். வந்து இந்த வாடிக்கையாளர் தொடர்பான அந்த பொறுப்புகள் என்னென்ன அப்படின்னா நோ பிஸ்னஸ் கேன் சர்வைவ் வித்தவுட் தி சப்போர்ட் ஆஃப் தி கஸ்டமர். கஸ்டமர் இல்லை அப்படின்னா கட்டாயம் பிஸ்னஸ் கன்சர்ன் ரன் ஆக வாய்ப்பே இல்லை. ஆஸ் எ பார்ட் ஆஃப் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் டுவர்ட்ஸ் then the business should provide the following facilities. ஸோ என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அந்த தொழில் நிறுவனம் என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் வந்து கொடுக்குது அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மஸ்ட் பி ஏபிள் டு டேக் கேர் ஆஃப் தி நீட்ஸ் ஆஃப் தி கஸ்டமர்ஸ். அந்த பொருள் மற்றும் சேவைகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாடிக்கையாளருடைய தேவையை மற்றும் நிறைவேற்றக்கூடிய வகையில் இருக்கும். ரெண்டாவது, ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மஸ்ட் பி குவாலிட்டேட்டிவ். உங்களுடைய ப்ராடக்ட் குவாலிட்டேட்டிவாக இருக்கும். தெர் மஸ்ட் பி ரெகுலரிட்டி இன் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அது மட்டும் இல்லாமல் பொருள் மற்றும் சேவைகள் பார்த்தீங்கன்னா தடையின்றி தொடர்ந்து வந்து கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். ஆஃப்டர் லியர்னிங் அபவுட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி பிஸ்னஸ் இன் திஸ் கேபிட்டல், இந்த சாப்டர் படிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன தெரிஞ்சு போறோம் அப்படின்னா ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சிட்டோம். த நெக்ஸ்ட் சாப்டர் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இஸ் அபவுட் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் விச் டீல்ஸ் வித் தி ஆர்கனைசேஷன் டேக்கிங் ஸ்டெப்ஸ் டு ப்ரொடெக்ட் போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் ஃபார் தேர் சஸ்டைனபிள் growth and development. ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த வணிகச் சூழல், அந்த பாதுகாப்பு, அந்த தொழில் மேற்கொள்ளக்கூடிய அந்த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், தென் அதனுடைய கண்டினியூஸான வளர்ச்சி, நிலையான வளர்ச்சி. ஸோ இது எல்லாம் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நிலையான வளர்ச்சியும் அதை பற்றி நம்ம என்ன பார்க்க போறோம்னா நெக்ஸ்ட் லெசன்ல இதை பற்றி நம்ம பார்க்க போறோம். அதாவது அந்த பிஸ்னஸ் எத்திக்ஸ்னு என்ன, ஸோ எப்படி வந்து ஆர்கனைசேஷன் வந்து கண்டினியூவாக வந்து க்ரோத் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேங்களா?